யாரா நீ? பணம் சம்பாதிக்கிறதுக்கு தானே இந்த மாதிரி கேவலமான வேலை எல்லாம் பார்த்தேன். அப்படிலாம் இல்ல மீரா. வேற எதுக்காக பண்ண? உனக்கே தெரியும்ல, பசங்களாம் கையில மார்க் ஷீட்டை வச்சுட்டு சாகுறேன்னு சொல்றாங்க. இன்னைக்கு ரிசல்ட் நீ ஃபெயில் ஆயிட்டேன்னு சொல்ல கையில ஒரு சர்டிபிகேட் இருக்கும்போது நீ ஜெயிச்சிருவேன்னு நம்பிக்கை தரதுக்கு ஒண்ணுமே இல்லாம போயிடக்கூடாதுல்ல. சும்மா சப்பா கட்டாத. நீ ஃபேக் சர்டிபிகேட் அடிச்சு கொடுத்தா எல்லாம் சரியாடுமா? அவங்க எல்லாரும் உன்ன மாதிரி ஒரு ஃப்ராடா தான் ஆவாங்க. ஓ, நான் ஃப்ராடா? நான் அடிச்சு தர இதெல்லாம் தான் ஃபேக் சர்டிபிகேட்டா? அங்க பாரு, அங்க நிக்கிறவன்லாம் யார் தெரியுமா? அவன் எல்லாருமே டிகிரி முடிச்சவனும் இன்ஜினியரிங் படிச்சவனும் தான். நடுராத்திரியில சரக்கு அடிச்சுட்டு சைட் டிஷ் கேட்கறவனுக்கும் சோம்பேறித்தனமா வீட்லயே உட்காந்துருக்கவனுக்கும் ராத்திரி பகல் பார்க்காம ஓடுறானே. ஒரு இன்ஜினியர் பாக்குற வேலையா இது? 4 வருஷம் உட்காந்து இன்ஜினியரிங் படி, நீ பெரிய ஆளாவ, படிச்சு முடிச்சவன வேலைன்னு காலேஜ்ல கேபிடேஷன் ஃபீஸ், அந்த ஃபீஸ் இந்த ஃபீஸ் அவனை படிப்புன்ற பேர்ல ஏமாத்தி அவங்கிட்ட இருக்கிறதெல்லாம் பிடிங்கி இப்படி நடு ரோட்ல அலைய விட்டுருக்கான்ல, அவன் ஃப்ராடு. அவன் அடிச்சு கொடுத்தான்ல டிகிரி, அது ஃபேக் சர்டிபிகேட். இது எல்லாத்தையும் விட இங்க மார்க் தான் எல்லாம், மார்க் வாங்குறவனுக்கு தான் மரியாதைன்னு சொல்ற ஒவ்வொருத்தனும் ஃப்ராடு தான். இங்க எல்லாரும் படிச்ச படிப்புக்கும் வாழ்ற வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்ல மீரா. நானாச்சும் அவன் திறமைக்கும் பாக்குற வேலைக்கு சம்பந்தமா தான் சர்டிபிகேட் அடிச்சு தரேன். படிப்பு வாழ்க்கைய பத்தி பேசுறதுக்கெல்லாம் உனக்கு தகுதியே இல்ல. லைஃப்ல ஆம்பிஷன் உனக்கு ஏதாவது இருந்திருக்கா? அதுக்காக என்னைக்காவது கஷ்டப்பட்டிருக்கியா? அதெல்லாம் இருந்தாதான் உனக்கு படிப்போட அருமையே புரியும். ஓ, எனக்கு படிப்போட அருமை புரியல. 2006 திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் யாருன்னு தெரியுமா?